சிறப்பு மலர்களை பல வகையான சிறப்பு மலர்களை வெளியிட்டு வந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு அமைப்பும் அதற்கே உரிய சிறப்புகளோடு அந்த அமைப்பின் செயல்பாடுகள் அல்லது தமிழின் பெருமை இப்படி பல்வேறு கோணங்களில் சிறப்பு மலர்களை பல்வேறு ஆண்டுகளாக வெளியிட்டு வந்திருக்கிறார்கள். அவற்றில் கொஞ்சம் மாறுபட்டு கர்நாடகத்தில் இன்றைய தலைமுறைக்கு தேவையான பலருக்கும் தெரியாமல் இருக்கும் வரலாற்று செய்திகளை தமிழர்களிடத்திலே மீண்டும் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்ற அந்த நோக்கத்திற்காக சிறப்பு மலரை கொண்டு வரலாம் என்று நினைத்து அதற்கான முயற்சியில் ஈடுபட்டோம். அதற்கு நல்ல பலன் கிடைத்திருப்பதாக கருதுகின்றேன். கடந்த 3 ஆண்டுகளாக நம்முடைய சிறப்பு மலருக்கு தமிழுடைய நல்ல வரவேற்பு கிடைத்து வருகின்றது. இப்போது 3ஆம் ஆண்டு தமிழ் புத்தக திருவிழாவின் சிறப்பு மலர் வெளிவர இருக்கின்றது. நேற்றைக்கு தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ள நிதிநிலை அறிக்கையில் தமிழகத்தில் மட்டும் நடத்தி வந்த புத்தக கண்காட்சிகளை உலக அளவில் குறிப்பாக தமிழர்கள் வாழும் ஊர்களை எல்லாம் நடத்தலாம் என்ற முடிவெடுத்து இந்தியாவிலே பெங்களூர், புதுடில்லி, மும்பை, கொல்கத்தா, வெளிநாடுகளில் சிங்கப்பூர், மலேசியா, மொரிஷியஸ் போன்ற நாடுகளில் தமிழ் புத்தக திருவிழா என்ற பெயர் நடத்த அவர்கள் முடிவு செய்திருக்கிறார்கள். அது ஒரு வகையில் நமக்கு ஒரு பெருமை தரக்கூடிய ஒரு செய்தி என்று கருதுகின்றேன். என்னால் பலமுறை சொன்னது போல இப்படிப்பட்ட ஒரு புத்தக திருவிழாவை பெரும் நடத்த முடிவு செய்த போது அதற்கு தமிழ் புத்தக திருவிழா என்ற பெயரிட நாங்கள் நினைத்த போது பலரும் அதை விரும்பவில்லை. ஏன் நீங்கள் தமிழ் என்று தனியாக பிரிக்கின்றீர்கள் என்று பலரும் கேட்டார்கள். அப்போது சொன்னேன், என்னுடைய இலக்கு என்பது தமிழ் வாசிக்கின்ற தமிழர்கள் தான். எனவே தமிழ் புத்தக திருவிழா என்பது சரியாக இருக்கும். ஏனென்றால் அந்த புத்தக திருவிழா என்பது நான் அடிக்கடி கூறுவது போல இது புத்தகங்களை விற்பனை செய்வதற்காகவோ இலக்கியத்தை வளர்ப்பதற்காகவோ அல்லது வேறு பல பணிகளை செய்வதற்காகவோ அல்ல. தமிழ் குழந்தைகளிடம் தமிழை கொண்டு சேர்க்க, தமிழர்களை தமிழர்களாக ஒன்று சேர்க்க என்ற அந்த நோக்கத்திற்காக நடத்தப்படுகின்ற கர்நாடக தமிழர்களால் கர்நாடக தமிழர்களுக்காக நடத்தப்படும் தமிழ் பெருவிழா. அந்த நோக்கத்தில் இந்த விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இப்போது இந்த விழாவிற்கு சிறப்பு விருதாக வரைந்திருக்கின்ற நம்முடைய பாசத்திற்குரிய ராணுவ விஞ்ஞானி டாக்டர் வி. டெல்லிபாபு ஐயா அவர்களை உங்கள் அனைவரும் சார்பாக வருக வருகை என்று வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி தலைமையேற்று நடத்தக்கூடிய அன்போடு கேட்டுக்கொண்டு அவரை மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் மற்றொரு சிறப்பு விருந்தினர் பெங்களூர் தமிழ்ச்சங்கத்தின் முன்னாள் தலைவர் ஐயா தி.கு. தாமோதரன் ஐயா அவர்கள். ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கடந்த ஆண்டு நடைபெற்ற 3ஆம் தமிழ் புத்தக திருவிழாவில் நினைவு கூறுகின்ற வகையில் இன்று தமிழ் புத்தக சிறப்பு மலர் வெளியீட்டு விழாவுக்கு வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவரும் வருக என்று வரவேற்று இந்த சிறப்பு நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்க வருகை தந்திருக்கின்ற எனது பேராசிரியர் ஐயா திரு கு. வண்ணாமுடி ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். வண்ணாமுடி அவர்கள் தலைமையை ஆற்றுவார். ஐயா அவர்கள் நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்பாக ஐயாவிடம் இப்படி சொல்லிக் கொண்டிருந்தேன். ஐயா பெங்களூரில் தமிழ் புத்தக திருவிழா நடத்த வேண்டும் என்று சொன்னேன். சரிப்பா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அப்புறம் இன்னொரு முறை சொன்னேன். அப்புறம் 3ஆவது முறை சொல்லுமா அவர் ரொம்ப கொஞ்சம் கடுப்பாயிருச்சு. என்னப்பா நீ சொல்லிட்டே இருக்க, செய்ய மாட்டேன் அப்படின்ட்டாரு. அந்த ஒரு வார்த்தை என்னை வந்து ரொம்ப உணர்ச்சி வயப்பட வச்சு சரி எப்படி நம்ம, ஏன்னா என்னுடைய பேராசிரியர் ஐயா வந்து சொல்லும்போது அதை செய்யலை என்ன எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய எப்படியுமே மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய இயல்பான ஒரு உணர்வு தானே, தன்னுடைய ஆசிரியத்தில் நல்ல பேர் எடுக்கணும் அப்படிங்கிறது. அப்படி ஐயாட்டி எப்படி நல்ல பேர் வாங்கிடணும் அப்படிங்கிறது அப்படி உடனடியாக ஒரு புத்தகத்திற்கு ஏற்பாடு செய்தோம். அதற்கு ஐயாவுடைய பங்கு என்பது அவர் எப்படி இந்த அடித்தளம் இந்த கட்டுமானத்தின் கீழே தெரியாமல் இருக்கின்றதோ பல வகைகளில் நான் சொன்னால் அது பெரிய நீண்டு கொண்டே இருக்கும். அப்படி பல வகைகளில் இன்றைக்கு இந்த தமிழ் புத்தக திருவிழா இவ்வளவு சீரோடும் சிறப்போடும் நடைபெறுகிறது என்று யாராவது பாராட்டினால் அந்த பெருமையெல்லாம் ஐயாவை சென்று சேரும் என்று சொல்லி ஐயாவை தலைமையாக வருகிறமாறு என்று கேட்டுக்கொள்கிறேன். மொழி செம்மொழி என கேட்டால் தலை நிமிர்ந்து எம்மொழி செம்மொழி என சொல்லும் புகழ் கொடுத்தாய்.
உன்னாலே பிறந்தோம், உன்னாலே வளர்ந்தோம், உன்னாலே பெருமை பெற்று உலகத்தில் வாழ்கின்றோம். அகம் நீ, புறம் நீ, எம் ஆறுயிரும் நீ, எங்கள் முகம் நீ, முகவரி நீ, முடியாத புகழும் நீ, தமிழுக்கு வணக்கம். தமிழ் அறிஞர்களோடு, நிறைய அறிஞர்களோடு தொடர்பு படுத்துகிற பொழுது, தொடர்பு ஏற்படுகின்ற பொழுது உள்ளத்தில் துளிர்க்கிற அந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு அறிஞர். தமிழில் அறிவியல் தமிழ் நாம் சொல்லிக்கொள்கிற அளவுக்கு வளர்ந்ததாக ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த பணியில் இருக்கிற ஒரு பெருந்தகை ஐயா இராணுவ அறிவியல் அறிஞர் ஐயா டெல்லி பாபு அவர்கள். டில்லின்னா எனக்கு கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் இந்த டில்லினா எனக்கு ஒரு மகிழ்ச்சி. ஐயாவோடு தொடர்பு ஏற்பட்ட பிறகு என்னுடைய கல்லூரியில், என்னுடைய பள்ளியில், எனக்கு தெரிந்த நண்பருடைய பள்ளியிலெல்லாம் ஐயாவுடைய சொற்பொழிவை கொண்டு சேர்க்கிற அந்த பணியை நான் செய்து கொண்டிருந்தேன். என்று நான் விரும்பக்கூடிய ஒரு பெருந்தகை இந்த மலரை வெளிகிற அந்த பெருமுனையை செய்திருக்கிறது. ஐயா அவர்களுக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற அனைவருடைய பெயரையும் நான் அழைத்ததாக எண்ணிக்கொள்ளுங்கள். அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். மலர் மாலை படத்திற்கு அழகு, கருத்து மலர் அறிவுக்கு அழகு. இந்த கருத்துக்களை மலர் எளிமையாக சேர்த்து விடலாம். கருத்துக்களை சேர்ப்பது என்பது அவள் எளிமை இல்லை. பாரதியார கூட கவிதை எழுதுவதை மிக விரைவாக செய்து முடித்துவிடக்கூடியவர் அல்ல. மிக கடினப்பட்டு ஏதோ ஒரு வலிப்பு வந்தது போல துடித்து பிறகுதான் தன்னுடைய கவிதையை வெடித்தெடுப்பார் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட கருத்துக்களை எல்லாம் சேர்த்து அதை வெளியிடுகிற ஒரு பெரும்படியை செய்திருக்கிற இந்த அமைப்புக்கு என்றும் பாராட்டு உண்டு. கர்நாடகத்தோடு தொழில் அடிப்படையிலே ஒரு எங்களுக்கு தொடர்பு. நான் பேராசிரியராக வந்த பிறகு தங்கவேல் என்று சொன்னால் ரொம்ப தொலைவில் இருக்கு போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனால் தங்கவேல் கல்லூரியிலே தமிழ் பேராசிரியருக்கு பணிக்கு விண்ணப்பம் அழைக்கிற பொழுது எனக்கு தெரியாது. நான் போய் என்னுடைய பேராசிரியரும் சொன்னேன், ஐயா அது மாதிரி வந்திருக்கு போடலாமா? ஆனால் எங்கேயும் ரொம்ப தொலைவில் இருக்கு. தங்கவேல் நான் கேள்விப்பட்டது இலங்கை வானொலியில் பாடல், அந்த காலத்தெல்லாம் பாடல் வருகிற போது தங்கவேலிருந்து யாராவது கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி தான் எனக்கு தெரியும். அப்போ அவர் சொன்னார், ஜோலார்பேட்டை தானா தங்கவேல் தாயா, அங்கே பங்கார்பேட்டுன்னு ஒரு ஊர் இருக்கும், அங்கே இறங்கினாவே தங்கவேல் தான் சொன்னால் எனக்கு பெரிய வியப்பு. அப்படி வருகிற பொழுது நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் மூலமாக தான் எனக்கு ஒரு தொடர்பு ஏற்பட்டது. ஏன்னா செல்விதாசன் ஒருத்தர் கல்லூரி அதுக்கு இயக்குனராக இருந்தாங்க. அவருடைய தம்பி சீதாராம் தாஸ் என்று சொல்லி பொதுப்பணித்துறையில் செயலாளராக இருந்தார், தலைமைச் செயலாளராக இருந்தார். அப்படிதான் உள்ள வந்து நான். அதற்கு பிறகு தமிழ்நாடு எனக்கு மறந்து போச்சு. தங்கவேல் அவ்வளவு விருப்பமான ஒரு பகுதியாக மாறிவிட்டது. அது கொடுத்த ஒரு இணைப்பு தான் முத்துமணி. போன முத்துமணி எங்க ஊருக்கார் இருந்தாலும் அங்க படிக்க வைக்கக்கூடிய அந்த நிலை ஏற்பட்டது தங்கவேல் தான். அப்படி ஒரு தமிழகத்தினுடைய வரவு செலவு படிக்கிற பொழுது, தங்கம் தென்னரசில் படிக்கிற பொழுது முதலில் அவர் சொன்னது, வெளிநாடுகளில் இருக்கிற அந்த நகரங்களுக்கெல்லாம் தமிழ் புத்தக திருவிழாவை நடத்துவதாக சொன்னார். சொல்லுகிற பொழுது முதல்ல பெங்களூர் தான் சொன்னார். அப்புறம் தான் டெல்லி, கல்கட்டா எல்லாம் சொன்னார். ஆனால் ஊடகத்தில் பார்க்குறேன் பெங்களூரை விட்டுட்டாங்க, டெல்லி கல்கட்டா மட்டும் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு சந்தேகம் வந்துருச்சு, என்ன அவர் சொன்னது அப்படின்னு சந்தேகம் வந்துருச்சு. ஆனால் அடுத்த நிமிடமே அது பட்டியல் போயிட்டு இருக்கு. அடுத்த நிமிடமே முத்துமணி கிட்ட சொன்னேன், முத்துமணி ஒரு மகிழ்ச்சி, நீங்கள் கஷ்டப்படுவதற்கு ஒரு துணை நம்முடைய தமிழ்நாடு அரசு கொடுத்திருக்கிறது அப்படின்னு சொன்னேன். நான் சொல்லிட்டு நினைச்சேன், எப்பயுமே ஒரு செயல் செய்கிற பொழுது கஷ்டப்படுகிற போது இருப்பவன் தெரியாது, பின்னாடி யாருன்னா வந்துருவாங்க. நான் சொன்னேன், இதை சொல்வதாக தவறாக நினைக்க வேண்டாம். நான் சொன்னேன், உடனே வேற ஒருத்தர் போட்டிக்கு வருவாங்க, நாங்கள் நடத்துறேன்னு வருவாங்க,
இனிமேல் நாங்கள் நடத்துறோம், பணம் வருது இல்லை, அதான் நாங்கள் நடத்துறோம்னு வருவாங்க. நீ தயங்காத. எந்த அளவிற்கு உனக்கு துணையாக இருக்க வேண்டுமோ அந்த அளவிற்கு இந்த புத்தக திருவிழாவிற்கு தமிழ்நாடு அரசிலிருந்து பெற்றுத்தரக்கூடிய அந்த பணிக்கு எனக்கு தெரிந்தவரிடமிருந்து என்னுடைய தமிழ் ஆளுமிடமிருந்து இவருக்கு துணையாக இருக்கும் என்று சொல்லி. என்ன, நீங்க பட்டிருக்கிற கஷ்டம் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. 3 ஆண்டுகளில் இது மலர் என்பது வெறும் மலர் அல்ல, உங்களுடைய உழைப்பினுடைய வடிவம். அது நீங்க கஷ்டப்பட்டிருக்கீங்களா, அதனுடைய இது பேசும், இது பேசும் இல்லைங்களா? ஏன்னா இந்த அரசியலில் எத்தனையோ குறுக்கீடுகள் வரும், உடனே பார்ப்பாங்க ராமசாமி பிடிச்சா அவர் திமுக இல்லையா, இங்கே கர்நாடக மனசா இல்லையா, அவர் பிடிச்சா நம்ம போயிட்டு இந்த புத்தக திருவிழாக்கு பணம் வாங்கிட்டு வருவாங்க. எத்தனையோ சாமி பார்த்துட்டோம். ராமசாமி தமிழுக்கு எதிர்பார்க்க போவார், அந்த ராமசாமியை தமிழோடு தான் இருந்தார் இல்லைங்களா? அந்த ராமசாமியை கேவலப்படுத்துறாங்க. ஆனா இப்படி இந்த ஆளுமைகள் எல்லாம் கூட நமக்கு துணையாகத்தான் இருப்பார்கள். நான் பார்த்திருக்கேன். உங்களுக்கு எளிமையா சொன்ன இன்னைக்கு இளையராஜாவை சிம்போடி புகழ் தமிழ்நாடு அரசே அவரை வரவேற்குது. ஆனா என்ன ஒரு வருத்தம், ஒரு மகிழ்ச்சின்னா, தமிழ்நாடு அரசியல் பேச வரணும். தமிழ்நாடு அரசு தமிழர்களை அடையாளம் கொண்டுதான் பாராட்டுகிறது. ஆனா பின்னாடி இருந்து சில பேர் குத்திக்கிட்டே இருக்காங்க, அது வருத்தமாக இருக்கிறது. அவர் யாரு, வெளிப்படையா பேசுறாரு இல்லையா? அவர் பிஜேபி, இளையராஜா பிஜேபி. இருந்தாலும் அரசு அவரை அப்படி நினைக்கல. ஒரு அறிஞன், ஒரு இசையினுடைய ஒரு அறிஞன், அவனை பாராட்டுன்னு சொல்லி அனுப்புறதும் சொல்லுது, வழி அனுப்புறதும் சொல்லுது, வருகிற போதும் சரி அவரை வரவேற்றார்கள் இல்லைங்களா? அந்த இளையராஜா உயிர்னு ஒரு படத்துக்கு அவர் வெங்கடேஷ் துணை இசை இருந்தார். உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஏன்னா எது தெரியலனாலும் சினிமா தெரியாம அரசியல் தெரியாம தமிழை இருக்கவே மாட்டான். அதில் எங்கே இருந்தார் தெரியும். அவரு சரி எப்படியோ முயற்சி பண்ணி உயிர்ன்ற ஒரு படத்துக்கு அவர் இசையமைக்க போனாங்க. அவரும் இசையமைப்பாளர் நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு நினைச்சிட்டு உடனே திருவேற்காடு கோயிலுக்கு போயிட்டார். திருவேற்காடு கோயிலில் போய் கடவுள் கும்பிட்டு போயிட்டார். போயிட்டு வந்து ரீரிகார்டிங்காக உள்ள போனா இல்லை, இந்த தடவை உனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. அது முதல்ல தடை விட்டுல. அவர் படங்கள் எடுத்துட்டு இருந்தார், கதை வசனம் எழுதுவார், படம் எடுத்துட்டு இருந்தார். அப்போ பார்த்தீங்கன்னா ரோட்டில் போகிற பையன், இந்திய தெரியாத பையன்லாம் அந்த பாபி, ஆராதனா இந்த மாதிரி படம் வந்த நேரம் அவன் பாடிக்கிட்டே போயிட்டு இருப்பான். கிராமத்தில் எங்கள் ஊரில் என்னடா அவன் என்ன பாடுறானேன்னு பார்த்தா அந்த இசை அந்த பாமர மக்களையும் கவர்ந்திருக்கிறது, மொழி தெரியாதவனையும் கவர்ந்திருக்கிறது. அவன் பாடிட்டு இருந்தான். இவர் பார்த்தார், ஏன் நம்ம இந்த இசையில் எப்படி கொண்டு வரக்கூடாது அப்படின்னு நினைச்சார். சரி, அப்படி கொண்டு வருகிற பொழுது யாரை போடலாம்? இவங்களாம் பெரிய பெரிய ஆட்கள், ஆளுமைகள், இசையமைப்பாளர் இருக்கிறாங்க. கேவி மகாதேவன் எல்லாமே இருக்காங்க. இவங்களை போடுறதை விட புதுசா ஒரு ஆளை போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிற பொழுது அவரிடம் பணியில் இருந்த செல்வராஜ் அவர்கள், இதுக்கு நீண்ட கதை தான், ஏன்னா எப்படி கஷ்டப்பட்டு வெளியே வந்திருக்காங்கன்னா இப்ப இவங்க கஷ்டம் தெரியும், இந்த புத்தகத்துவாவை எப்படி நடத்தான்னு தெரியும். அப்போ அவரு செல்வராஜ் கேட்டார், யாருன்னா ஒருத்தர் சொல்லிட்டு, ஒன்றும் இல்லையா, வெங்கடேசன் ஒரு இசையமைப்பாளர் இருக்கார்ல, அவர்கிட்ட ஒரு தம்பி இருக்கான், நல்ல இசைப்புலம் இருக்கு, அவரை கூப்பிடலாம்னார். சரின்னு சொல்லி ஒத்துக்கிட்டார். இவர் வீடு சின்ன வீடு, திரைப்படத்தில் அப்படிதான் வந்துட்டு இருக்காரு, பஞ்சார் ரசம். அவருக்கு நல்ல ஆளுமைகள், உறவினர்கள் எல்லாம் இருக்காங்க. ஏஎல் சீனிவாசன் அவர் சொந்தம் தான், அதே மாதிரி கவிஞர் கண்ணதாசன் அவர் சொந்தம் தான். இருந்தாலும் அவர் கூட பாருங்க, ஊரை விட்டு வந்து நான் சொந்தமா வளரணும், அவங்க பேரை சொல்லி எல்லாம் வளரக்கூடாது என்று கஷ்டப்பட்டு வந்தவர் ஒரு. அதில் அவர் அதே மாதிரி பாம்புகுரா ஹோட்டல் தான் ரூம் போட்டிருந்தார். வர வச்சார். இளையராஜா போனார். உள்ள போனதுமே இவரை பார்த்ததுமே அவருக்கு சப்புன்னு ஆகி போச்சான். இவன்லாம் மியூசிக் போடுவானா, ஒரு பேண்ட்டு சட்டை ஒரு மாதிரியா உள்ள வந்து நின்று இருக்காரு. சரி, வர வச்சிட்டோம், எப்படி வெளியே அனுப்புறது? அது நாகரிகம் இல்லை இல்லையா? இப்போல்லாம் நாகரிகத்தை பற்றி நிறைய பேசுகிறாங்க, அதில் அவர் நாகரிகம் இல்லை இல்லையா? சரி சொல்லிட்டு, சரி தம்பி, யாராவது கூட இட்டு வந்திருக்கேன், இசையமைக்கிறதுக்கு கூட யாராவது இட்டு வந்திருக்கீங்களான்னு கேட்டார். இல்லைங்கன்ட்டார். இசை கருவியிலாவது கொண்டு வந்திருக்கியா? இல்லைன்ட்டார். முதல்ல சந்தேகவரை பார்த்து இதெல்லாம் வேற இல்லைன்னு சொல்லிட்டாரு. சரி, என்ன பண்ணுறது? சரிப்பா, ஏதாவது ஒரு 2 பாட்டு பாடிக்காம அப்படின்னா அங்கேயே உட்காந்து மேஜில் தட்ட ஆரம்பிச்சிட்டாராம். தட்ட ஆரம்பிச்சுட்டு இந்த அன்னைக்கிளி படத்தில் வந்து பாருங்க, அன்னைக்கிளி உன்னை தேடுது, மச்சான பார்த்தீங்களா, இந்த பாட்டெல்லாம் பாட ஆரம்பிச்சிருக்காரு.
இவர் மேஜையில் தட்டி பாட ஆரம்பிச்சதும் அவர் அசந்து போயிட்டார். அதுதான் சொல்லு, ஒரு கண்டு எல்லாமே வேண்டும்னு நம்ம பாட்டை என்றைக்கோ சொல்லி கொடுத்தான் இல்லைங்களா? இவன் வியந்து போயிட்டார். இவ்வளோ அருமையாக பாடுறாரு, ஒரு கருவிகள் இல்லாமல் பாடுறாரு அப்படி சொல்லிட்டு அடுத்த நிமிஷமே சொன்னார், இனி என் படத்தில் நீ தான் இசையமைப்பாளர் அப்படின்னு சொல்லிட்டார். சொல்லிட்டு 3 படம் வந்துச்சு. 3 படத்துக்கு இவர் கூப்பிடல. அவருக்கு சரி எல்லாரும் சொன்ன மாதிரி இவரும் சொல்லிட்டார் போடுது அப்படின்னு அவர் நினச்சிட்டார். அதுக்குள்ளே இந்த படம் வந்தது. படம் 2 வாரம் ஓடவே இல்லை. இவரும் பயந்துட்டார். என்ன சொல்றாரு, அது இன்னொரு ரியாக்ஷன் கேட்டால், இவர் முதல்ல அந்த பாட்டுக்கு ரெக்கார்டிங் போட்டார், ரெக்கார்டிங் போட்டுட்டு பாட்டை போட்டுக்கலான்னு போட்டால் சவுண்டே வரல. என்னடா ஆச்சு, ஏதோ ஒரு சுவிட்சு போடாம விட்டு, இப்போ இருக்கிற வசதிகள் இல்லையே, ஏதோ போடாம விட்டுட்டு இருக்கான், சவுண்டே வரல. சரின்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு தடவை போட ஆரம்பிச்சிருக்காங்க. போடுகிற போது கரண்ட் ஆஃப். உடனே பக்கத்தில் இருக்கவங்க சொல்கிறான், சகுனமே சரியில்லை, இவனை போய் நீங்கள் படத்துக்கு போட்டு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு வேற சொல்லிட்டாங்க. படமும் வந்துச்சு, 2 வாரம் ஓடலை, 3ஆவது வாரம் பிச்சுக்கிட்டு போகுது. அவ்வளோ அருமையாக பாட்டு. முதல்ல ஆராதனா பாடிட்டு போனவன்லாம் இப்போ கிராமத்தில் அன்னைக்கிளி உன்னை தேடுதுன்னு அவன் யாரை தேடுறானோ தெரியல, ஆனால் அன்னைக்கிளி உன்னை தேடுதுன்னு அவன் தேடிக்கிட்டு இருக்கான் இல்லையா? அந்த புகழ் பெற்றது. அப்பயும் என்ன சொல்ல தெரியுமா, ஏதோ சான்ஸு குருட்டடி அப்போ வந்துடுச்சு, குருட்டடியில் ஜெயிச்சிட்டாவன், இதெல்லாம் தாண்டாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கு உலகமே அவரை பாராட்டுகிறது. அப்போ உழைப்பு இல்லாமல், எதையும் தாங்கக்கூடிய சக்தி இல்லாமல் ஒரு பெரிய வெற்றியை நாம் பெற்றுவிட முடியாது. நீங்க பெற்றிருக்கிற வெற்றி தான், இந்த வெற்றி இன்னும் மேலும் மேலும் வளர வேண்டும் இல்லைங்களா? அதுதான். அவர் மட்டும் இல்லைங்க, அவரோடு பயணிச்ச, ஏன் சினிமா பேச நினைக்காதீங்க, சினிமா சொன்னாலும் மாதிரி தெரியும் தான் சொல்றேன். அவரோடு பயணித்தவர் பாரதி ராஜா இல்லைங்களா? முதல் முறையாக படம் எடுத்துட்டார். எந்த இளையராஜா கஷ்டப்பட்டு வந்தாரோ அவருக்கே கணிக்க கூட முடியல. அவர் என்ன பண்ணாரு, படம் எடுத்துட்டு ரீரைட்டிங் எல்லாம் முடிஞ்சது, இளையராஜா மியூசிக் எல்லாம் பண்ணிட்ட பிறகு அவருடைய உதவியாளரை கூப்பிட்டு, எப்பா இளையராஜா போய் படம் கொடுத்துட்டு வந்துருப்பா அப்படின்னார். ஒரு படம் எடுத்து போய் கொடுக்குறாரு. இளையராஜா என்ன சொல்றாரு, ஓ வேணாம் போயா, ஐயா கொடுத்துட்டு வர சொல்லி, வேணாம் போயா, இந்த படம் ஓடாது. திரும்ப பாரதி ராஜா படத்துக்கு என்கிட்ட தான் வருவான், ஏன்னா 2 பேரும் அவளை நட்பு உங்களுக்கு தெரியும். திரும்ப படத்துக்கு பாரதி என்கிட்ட வருவான், அவனையே வச்சுக்க சொல்லு, ஐயா யோசனை பண்ணி சொல்லுனா, யோசனை பண்ணி தான் சொல்கிறேன், அவங்ககிட்ட கொடுத்துட்டா பணம் திட்டார். சரி போட, அவர் அப்படி சொல்கிறார் அவர், சரி அப்படின்னு வாங்கி வச்சுக்கிட்டார். இதே பஞ்சார் ரசனம் யாருக்கு அவர் போட்டு, அவர் தான் படத்தை போட்டு காமிட்டார். படத்தை போட்டு காட்டினா அவர் என்ன சொல்றாரு, இந்த குதிரை எந்த பந்தயத்திலும் ஜெயிக்காது, இந்த குதிரை எந்த பந்தயத்திலுமே ஜெயிக்காது, படத்தை எடுத்து வச்சிருங்க, ஏன் வேணா செலவு பண்ணிட்டார். ஆனால் அந்த படம் தான் தேசிய விருது பெற்றது. அதே இளையராஜா அதுக்கப்புறம் நம்முடைய கணிப்பு கூட தவறு வருத்தப்பட்டிருக்கார் இல்லைங்களா? அதில் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கீங்க, இந்த ரொம்ப நேரம் எடுத்து வேண்டாம் நினைக்கிறேன். ஏன்னா இந்த கடினம் ஒரு மகிழ்ச்சி. என்ன சொல்லுவாங்க, பேசும்போது சொன்னேன், சொல்லுவாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க, வயதாகிடுச்சு, நிறைய பயணம் போயிட்டே இருக்கீங்க, இப்படிலாம் உங்களுக்கு தேவையான்ட்டு. போகிறதால தான் என் வயது கூடிக்கிட்டு இருக்கு. நான் வீட்டில் உட்காந்தேன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அதால் இதெல்லாம் எனக்கு பெரிய வாய்ப்பு, பெரிய மகிழ்ச்சி. என்னுடைய மாணவர் இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு. இப்போ இங்கேருந்து ஒசூர்லேருந்து பெங்களூர் வரணும்னா நான் அடிக்கடி சொல்லுவேன், இப்போ ரொம்ப கஷ்டம், இப்போ பெங்களூரே கஷ்டமாக போச்சு. அவன் வெளியே பிச்சுட்டு ஓடிதான்னு பார்க்குறான், நீங்களாம் எப்படி இருக்கிறீங்க பரவாயில்ல, அவ்வளோதான். அவ்வளோ நெருக்கடியாக போச்சு இல்லைங்களா? இருந்தாலும் ஒரு மகிழ்ச்சி இந்த நேரத்தில் வந்து உங்களை சந்திக்கிறது, இந்த மலர் வெளியிடுவது. அடுத்த ஆண்டு அரசு உதவியோடு நீங்கள் வெற்றி பெற வேண்டும். இன்னும் சிறப்பான இடத்தில் மிக சிறப்பாக செய்வதற்கு நாம் எல்லாம் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். நன்றி, வணக்கம். அதே வீச்சு என்னவும் குறையல. அப்போ பார்த்தீங்கன்னா நான் வழக்கமாக சொல்கிறதான், தமிழ் படிக்கிற மாணவர்கள் அவரை தமிழ் பயிலுவதற்காக கேட்கறதுக்காக வந்து வகுப்புக்கு வந்துறது நியாயமானது. ஆனால் ஹிந்தி படிக்கிறவன், கன்னடா படிக்கிறவன், தெலுங்கு படிக்கிறவன்லாம் ஐயாவோட வகுப்பில் வந்து உட்காந்துருப்பாங்க. ஏன்னா எந்த ஆசிரியரும் பாடத்தை இவ்வளவு ஐயா போல சொன்னதே கிடையாது. அவர் பேசுறதே வந்து ஒரு பெரிய பொதுக்கூட்டத்தில் பேசுற அளவுக்கு ஒரு வீச்சோட இருக்கும். அதை பாடத்தை வந்து அவ்வளவு அழகாக நேர்த்தியாக நடத்துவார். அப்படிப்பட்ட பாடங்களை கேட்டதனுடைய உணர்வு தான்
இன்றைக்கு இந்த தமிழ் புத்தக விழா நடத்துவதற்கு உந்து சக்தியாக இருந்திருக்கிறது என்பதுதான். தமிழ் புத்தக திருவிழாவின் சிறப்பு மலரை வெளியிட்டு சிறப்பிக்குமாறு ராணுவ விஞ்ஞானி ஐயா டாக்டர் வி திலீப் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதை பெற்றுக்கொள்ளுமாறு லிட்டில் ஃப்ளவர் பள்ளியினுடைய நிறுவனர் ஐயா மதுசூதன பாபு ஐயா அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வெள்ளம் போல் தமிழர் கூட்டம் வீறுகோள் கூட்டம் அவர் உள்ளத்தால் ஒருவரே மற்றுடலினார் பலராய் காண்பர் கள்ளத்தால் நெருங்கொணாதே எனவையும் கலங்க கண்டு துள்ளும் நாள் என்னால் உள்ளம் சொக்கும் நாள் எந்த நாளோ என்று பாவேந்தர் பாரதிதாசன் சொல்லுவார். என்னுடைய இன்னொரு என்னுடைய தமிழ் மக்கள் எங்கெல்லாம் தமிழ் களஞ்சியங்கள் எங்கெல்லாம் தமிழர்கள் இருக்கிறதோ அவற்றையெல்லாம் கொண்டு வந்து என் தமிழர்களுக்கு சேர்க்க வேண்டும். உன்னத இமமலை போல் எல்லாவற்றையும் என் தமிழர் பெற்றார் என்ற அந்த நல்ல நாள் என்று கேட்கின்ற பாவேந்தனுடைய அந்த அடித்தளம் பற்றி வந்தவர்கள் நாம். எனவே அதை மட்டுமே அறிவை கூர்த்தீட்டுகின்ற அந்த தளத்தில் தான், அந்த தளம்தான் புத்தக தளம். முதலில் இந்த அந்த பாராட்டுதலுக்கு உரியவனாக என்னை உயர்த்தி கொள்ள முயற்சிக்கிறேன் என்பதை சொல்லி அவர் ஆற்றுகின்ற பணி பாரதி ஒரு இடத்தில் சொல்வார், நிதி மிகுந்தோர் பொற்குவை தாரீர், நிதி குறைந்தோர் காசுகள் தாரீர், அதுவும் மற்றவர் வாய்ச்சொல் அருளீர், ஆண்மையாளர் உழைப்பினை நல்கீர் என்று. நாம் இந்த 4 வகையில் ஏதாவது ஒரு வகையை சார்ந்து முத்துமணி அண்ணனோடு தோளோடு துணை நின்றால் இது போன்ற மிக சிறந்த நிகழ்ச்சிகளை நடத்தலாம். மீண்டும் ஒருமுறை எனக்கு இந்த வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நட்புறங்களே, அருமையான தலைவர்களே, அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வந்துருச்சு மதன். எத்தனை அழகா சொன்னார் பாருங்க நம்ம முத்து சார். இவர் கேட்கறதுக்கு முன்னையே அப்படியே முன்னாடி அப்படிதான் பகவான் சொல்லுவார், நீ ஒரு அடி எடுத்து வை, நான் 3 அடி முன்னாடி வரேன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரிதான் அவருக்கு பண்ணணும் ஒரு ஆசை. ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 6-7 இயர்ஸ் தான் எனக்கு தெரியும் முத்து தம்பி. எப்ப அந்த ஆன்லைன்ல அவங்க வித் அந்த மேடமோட ஸ்டார்ட் பண்ணாலோ அப்பவே எனக்கு அப்பா கர்நாடகா தமிழா இப்படி அழகா. நிஜமே குழந்தைகள் தான் நம்ம டார்கெட். நம்ம வீட்டுல தமிழா இருக்கிறோம், தமிழ் பேசுறோம், ஆனா அது தமிழை தவிர எல்லா லாங்குவேஜும் அவங்களால பேச முடியாது. இதுல இன்னொன்னு உங்க எல்லாரோட அப்ரிஷியேட் பண்ண வேண்டியது இன்னைக்கு முத்து தம்பி பண்ணது தமிழ் இதுவும் கன்னடாவும்
2 பாட்டும் பார்த்தது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படிதான் நம்ம வேற ஊர்ல வந்து இருக்கும்போது அவா கன்னடா தமிழை பிடிக்கும், தெலுங்கு தமிழை பிடிக்கும், ஆனா தமிழ் தான் இருக்கும். இட்ஸ் நாட் கரெக்ட். இட்ஸ் நாட் அட் ஆல் கரெக்ட். நாட் ஒன்லி தமிழ், எனி லாங்குவேஜ். நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்களோ ஊருக்கு தகுந்த மாதிரி இருந்தா அவளோட நம்ம சேர்ந்து போக முடியும். சோ என்னென்ன நீங்க எல்லாம் வச்சிருக்கீங்களோ, நம்ம தமிழை எப்படி பறக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு தோட அது பாருங்க, தமிழ்ல இருந்து கன்னடா டிரான்ஸ்லேஷன் அதுக்கும் அவர் அலோவ் பண்றாரு. சோ இந்த வெரி ஃபர்ஸ்ட் பிகினிங் இயர்லயே தமிழ்ல வந்து நான் சொல்ல எங்க அக்கா அது வந்து கன்னடால டிரான்ஸ்லேட் பண்ணான். சன்னக்கல்லு சொல்லிட்டு கூழங்கல்னு நம்மளோட இதுல அவ சன்னக்கல்லுன்னு அது எழுதினான். அது படிக்கும்போது குழந்தைகளுக்கு எத்தனை சந்தோஷமா இருக்கும் சொல்லுங்க. வேற ஊர்ல இருந்து வேற ஒரு லாங்குவேஜ் அவா லாங்குவேஜ்ல படிக்கும்போது அது இன்னும் அழகா இருக்கும். சோ இந்த ஒரு நல்ல நற்பணியாற்ற முத்து தம்பி ஃபுல் டீமுக்கும் பகவான் நன்னா வைக்கணும். அந்த ஆதரிக்கிற உங்க எல்லாரும் கூட பகவான் ஆரோக்கியமா நடைபெறும் மலர் வெளியீட்டு விழாவில் வரவேற்பு நிகழ்த்திய திரு மதியழகன் அவர்களே, நோக்கவுரை நிகழ்த்திய திரு நித்ய கல்யாணி அவர்களே, முன்னிலை வரலாற்றில் தமிழகத்திலே
இவர்கள் 3 பேரை போல எவரும் அறிவியல் வளர்ச்சி பங்காற்றியதாக எனக்கு தெரியவில்லை. அந்த அளவுக்கு பெரும் பங்காற்றி இருக்கின்றார். தமிழகம் ஏன் இன்றைக்கு எப்போதும் எல்லா விடயங்களிலும் துடிப்போடு இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு அறிவியல் சிந்தனை தான் மூல காரணம். அறிவியலோடு ஒத்த ஒரு பார்வை இருக்கின்றது. எல்லாவற்றிலுமே கடவுளை கூட நிறுத்தி அறிவியல் ரீதியா அவர்களை சோதனை செய்து பார்க்கின்ற அளவிற்கு நம்முடைய அறிவுநுட்பம் வளர்ந்திருக்கிறது. அதற்கு அறிவியல் தான் மூல காரணம். அந்த வகையில் 3 மிகப்பெரிய ஆளுமைகள் கடந்த 100 ஆண்டு கால அறிவியல் வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றியிருக்கிறார்கள். அதில் முதலாமானவர் மூலவர் என்று சொன்னால் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள். அதன் வழியில் மிகச்சிறந்த பணி கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளாக நீங்கள் பார்த்தால் எனக்கு தெரிந்த சந்திராயன் வந்த பிறகு 2008ஆம் ஆண்டுக்கு பிறகு பரவலாக எல்லோரும் அறிவியல் அறிஞராக மாற வேண்டும், விஞ்ஞானியாக ஆக வேண்டும் என்ற துடிப்பு வருவதற்கு மிக முக்கியமான காரணம் டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள். அவர் தினமும் மாணவர்களை சந்தித்துக் கொண்டே இருக்கின்றார், இளைஞர்களை சந்தித்துக் கொண்டே இருக்கின்றார், பேசிக்கொண்டே இருக்கின்றார். அந்த வரிசையில் நாம் கொண்டாடி மகிழ வேண்டிய மற்றொரு ஆளுமை டாக்டர் வி டில்லிபாபு அவர்கள். அவர் அடுத்த கலாம் என்று தெரிந்து எழுதினாரா தெரியாமல் எழுதினார் எனக்கு தெரியவில்லை. என்னுடைய கண்ணுக்கு தெரிந்தவை தமிழகத்தின் அடுத்த கலாம் டாக்டர் வி டில்லிபாபு அவர்கள். அவர் தன்னுடைய கனவாக தமிழகத்திலே அடுத்த கலாம்களை உருவாக்க வேண்டும் என்று பல வகையிலே பணியாற்றி வருகின்றார். நமக்கெல்லாம் என்னைக்கு சனிக்கிழமை வரும், ஞாயிற்றுக்கிழமை வரும், கொஞ்ச நேரம் வீட்டில் இருக்கலாம், மனைவியோடு பேசலாம், மக்களோடு பேசலாம், குழந்தையோடு பேசலாம் என்று நினைப்போம், அல்லது குடும்ப விழாக்களிலே கலந்து கொள்ளலாம் நினைப்போம். ஆனால் அன்றைக்கு தான் பெரும் கடமையை நினைத்து அவருடைய வீட்டிலிருந்து புறப்பட்டு இளைஞர்களை மாணவர்களை சந்திக்கும் பெருமணியை வாழ்ந்தோம் மாற்றி வருகின்றார். அவரிடம் பேசுவதோ அவரிடம் அளவலாவதோ அவரிடம் சொல்லுமா, ஏன்னா ஏதாவது நிகழ்ச்சியில் இருப்பார், ஏதாவது ஒரு பயணத்தில் இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு பணி. அதே போல இந்தியாவிலே நாம் பல விமானங்களை தயாரித்திருக்கின்றோம். அது ராணுவ போர் விமானங்களாக இருக்கலாம், அல்லது விமான பயணிகளுடைய விமானமாக இருக்கலாம். அதற்கான அந்த என்ஜின் என்று சொல்லக்கூடிய அந்த கருவியை நாம் தயாரித்ததாக எனக்கு தெரிந்து தெரியவில்லை. அந்த பெரும் பணிக்கு தலைமையேற்றிருப்பவர் ஐயா டில்லிபாபு. இந்தியா தன்னுடைய சொந்த மூளையில் சொந்த தொழில்நுட்பத்தில் ஒரு என்ஜினை தயாரிக்கின்றது. அதன் மூளையாக செயல்படுவர் ஐயா அவர்கள். அப்படிப்பட்ட திறன் வாய்ந்த ஒரு தமிழன் நம்மிடையே இருக்கின்றார். இப்போது 2 மாதங்களுக்கு முன்னால் தமிழகத்தில் ஒரு பெரிய பரபரப்பு. என்ன, அவருடைய வீட்டை ஒரு நூலகமா ஒரு ஆராய்ச்சி நிலையமா மாத்தி, அதுவும் பின்தங்கிய பகுதி என்று சொல்லக்கூடிய அந்த வியாசர்பாடி பகுதியிலே அவர் தமிழ் படி, அறிவியல் படி, கணிதம் படி, நீ எல்லாம் படிப்படியா முன்னேறு என்று சொல்லக்கூடிய ஒரு பெருமணி ஆற்றி வருகின்றார். அப்படிப்பட்ட தன்னுடைய வாழ்க்கையில் வழிகாட்டியாக இருந்த தன்னுடைய தாத்தாவுடைய பெயர் சபாபதி, அந்த பெயருக்கு சபா என்ற சொல்லையும் தன்னுடைய அறிவு வழிகாட்டி அப்துல் கலாம் என்ற பெயரில் கலாம் என்ற பெயரையும் எடுத்துக்கொண்டு சபா கலாம் என்ற ஆராய்ச்சி மற்றும் நூலகத்தை தன்னுடைய சொந்த வீட்டிலே அமைத்து ஏழைகள் படிக்கும் அந்த அறிவாலயமாக அதை மாற்றி காட்டியிருக்கிறார். அப்படிப்பட்ட அறிவு புரட்சிக்கு வித்திட்டு வரும் ஐயா அவர் குறிப்பாக வியாசர்பாடி என்று சொன்னால் மிக மிக பின்தங்கிய பகுதி, இன்னைக்கும் பின்தங்கிய பகுதிதான். பல IAS-களை பல அறிவியல் விஞ்ஞானிகளை உருவாக்கின்ற பெரும் பணியை தன் தோள் மீது சுமந்து வாழ்ந்தோறும் அவர்களுக்கு மிகப்பெரிய ஆளுமையை அழைத்து சென்று அந்த குழந்தைகளோடு உறவாட செய்து அப்படிப்பட்ட ஒரு ஊக்கத்தை பெறும் வகையில் அந்த மாணவர்களுக்கு பங்காற்றி வருகின்ற மிகச்சிறந்த ஆளுமை நம்மோடு இருக்கின்றார். ஐயாவோட உரையை கேட்போம். ஐயாவுக்கு இந்த நேரத்தில் நன்றியை சொல்லி ஐயாவுடைய சிறப்புரை ஆற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.